கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அதுபோல நீங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று பேசுவார். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது நம்மிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி உண்டான ஈமான் என்பது கிடையாது. மாறாக ஈமானில் கூடுதல் குறைச்சல் என்பது இருக்கத்தான் செய்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதுதான் தொழுகிறோம், அல்லது தொழுகைக்காக வேண்டி பெரிய அளவில் நாம் சிரத்தை எடுத்துக் கொள்ளுவதில்லை. ஒரு நாளைக்கு 5 வேளையில் 2 வேளை தொழுகையை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அன்றைய நாளில் வரக்கூடிய வியாபாரத்தில் வருமானத்தில் குறை ஏற்பட்டு விடுமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் நமக்கு எப்படி உபகாரம் செய்கிறான் என்று சொன்னால், தொழுதாலும் கொடுக்கிறான், தொழுகாவிட்டாலும் கொடுக்கிறான். தொழுதாலும் நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறான், நமக்கு தேவையான ரிசுக்கை தருகிறான். தொழுகாவிட்டாலும் ரிசுக்கை தருகிறான். இறைவனை நம்பினாலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அருள் புரிகிறான். இறைவனை நம்பாவிட்டாலும் அவனுக்கு நம்பியவர்களை விட அதிகமாகவே அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படியாக அல்லாஹ்வுடைய நியதி என்ன என்று சொன்னால், தன்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தனக்கான கடமையை ஒரு மனிதன் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு தேவையான, அவனுக்கு இந்த நேரத்தில் எது தேவையோ அதை மிகச்சரியாக செய்யக்கூடியவனாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கிறான். அதுபோல நீங்களும் இருங்கள் என்று சொல்லுகிறான். மனிதனை பொறுத்தவரை யதார்த்தமான இயல்பு என்ன என்று சொன்னால், என்னிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டால் நான் உங்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுவேன். நீங்கள் என்னிடத்தில் முரண்பட்டு என்னை விமர்சனம் செய்யக்கூடியவராகவோ, எனக்கு நீங்கள் கெடுதியை நாடக்கூடியவராகவோ, எனக்கு துன்பத்தை தரக்கூடியவர்களாகவோ இருந்தால் நான் பதிலுக்கு உங்களிடத்தில் முரண்படுவேனே தவிர உங்களுக்கு நான் நன்மையை செய்ய மாட்டேன் என்கிற அடிப்படையில் தான் பொதுவாக 100க்கு 100% மனிதர்களின் யதார்த்த வாழ்க்கை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, அஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்தாலும் கூட அவருக்கு நீங்கள் நன்மை நாடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்ததை போல நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யுங்கள். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வார்த்தையின் சாராம்சம், பிற மக்களுக்கு உங்களால் நன்மை இருக்க வேண்டும், உங்களால் பிரயோஜனம் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உங்களால் காயப்படக்கூடியவர்களாக, நஷ்டப்படக்கூடியவர்களாக பிற முஃமின்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. ஈமான் என்பது வெறுமனே இபாதத்துகளால் மட்டுமே நிறைந்ததாக இந்த துன்யாவில் ஒருபோதும் கிடையாது என்பதை ஒரு முஃமின் ஆழமாக நம்ப வேண்டும். தொழுகையோ அதே போல தொப்பியும் தாடியும் அவர் கூறக்கூடிய சலாமும் அவர் ஓதக்கூடிய திலாவத்தும் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஈமானின் அடையாளம் அல்ல. மாறாக ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக, முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, உங்களுடைய நாவால், உங்களுடைய கரத்தால் பிறர் எல்லா நேரத்திலேயும் நிம்மதி அடைந்தவராக இருக்க வேண்டும். உங்களால் ஒருபோதும் பிறர் எந்த விதத்திலேயும் சிரமத்தையோ கஷ்டத்தையோ அனுபவித்து விடக் கூடாது. அவன்தான் உண்மையில் முஃமினாக, முஸ்லிமாக இருக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மனைவியிடத்திலே, மக்களிடத்திலே, பிறர் தன்னுடைய குழந்தைகளிடத்திலே, அண்டை வீட்டார்களிடத்திலே நல்லவராக இல்லாத ஒருவரும் அல்லாஹ்விடத்தில் நல்லவராக இருந்துவிட முடியாது. அல்லாஹ்விட்ட நல்ல பேரை எடுத்துவிட்டு அண்டை வீட்டாரிடத்திலே ஒருவர் கெட்ட பெயர் வாங்குகிறார்னு சொன்னா உண்மையில் அவர் அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடியவராக இருக்கவே முடியாது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, மக்களை அனுசரிக்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். அவர்கள் உங்களுக்கு கெடுதி செய்தாலும் கூட அவர்களிடத்தில் நீங்கள் கெடுதியை, அவர்களுக்கு பதிலுக்கு பகரமாக நீங்கள் ஒருபோதும் கெடுதியை தந்து விடாதீர்கள். வியாபாரத்துல பெரும்பாலும் இவைதான் நடக்கிறது. தன்னுடைய தேவை, தன்னுடைய வியாபாரம், தனக்கான லாபம் கிடைத்தால் போதும் என்கிற ரீதியில வியாபாரத்தில் குறை இருந்தாலும் அதை நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். 2 சஹாபாக்கள் வியாபாரம் செய்வார்கள். ஒருவர் ஒரு குதிரையை விற்பனை செய்வதற்காக வைத்திருப்பார். குறிப்பிட்ட திர்ஹத்தை சொல்லுவார், ஒரு 10 திர்ஹம் சொல்லுவார். அந்த வந்த சஹாபிக்கு அந்த குதிரை மிகவும் பிடித்துவிடும். இது ஒரு 50 திர்ஹம் அளவிற்காவது விற்கலாம். 5 மடங்கு 500 ரூபாய்க்கு விற்கிற வேண்டிய பொருளை ஒருவர் 100 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார் என்கிற ரீதியில அந்த சஹாபி பார்ப்பார். சொல்லுவார்,
இந்த குதிரை ரொம்ப அழகாக இருக்கிறது, அம்சமாக இருக்கிறது, இது மிகவும் விலை உயர்ந்த குதிரையாக விற்கப்பட வேண்டும், நீங்கள் 10 திரகம் சொல்லுகிறீர்கள்னு சொன்னா நான் 50 திரகத்திற்கு வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், இதற்கான தொகையை நான் 10 திரகம் என்று தான் நிர்ணயம் செய்திருக்கிறேன், இதற்கு அவ்வளவுதான் பெருமானமும் இருக்கும், உங்களுக்கு பிடித்திருக்கிறதுங்கிற காரணத்தால் இதை நான் விலை கூட கொடுத்து உங்களுக்கு விற்பனை செய்ய முடியாது, எனக்கு 10 போதும், அதை மட்டுமே கொடுங்கள் என்று அதை வாங்கி கொண்டு குறைவான விலைக்கே அதை விற்பனையும் செய்வார்கள். செய்யும் பொழுது சொல்லுவாங்க, இதுதான் ஒரு முஃமினுக்கு நலவை நாடக்கூடியது. வர்றவங்க ஏதோ ஆசைக்கு கேட்கறாங்கிறதுக்காக வேண்டி நாம் அவர்கள் கொஞ்சம் அசந்து விட்டார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த வியாபாரத்தின் சுமையையும் அவர் மீது சுமத்தி விடுவது என்பது நியாயம் அல்ல என்று அந்த சஹாபி ஒரு முஃமினாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிறரை மதிக்கக்கூடிய விஷயத்திலே என்பதை அங்கே நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டிய வரலாறும் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படத்தான் செய்கிறது. ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸில ஒரு மனிதர் விருந்தாளியாக வருவார். வந்தவருக்கு யார் உணவு கொடுப்பது என்று கேட்ட பொழுது ஒரு சஹாபி வேகமாக எழுந்து சொல்வார், யார் ரசூலல்லாஹ், இன்றைக்கு இரவு நான் அவருக்கு இரவு உணவை தருகிறேன். என்ன காரணம்னா அந்த காலகட்டத்திலே சமகாலத்தில் இருப்பதை போல் தங்கக்கூடிய விடுதியோ அல்லது ஹோட்டல்களோ உணவகங்களோ கிடையாது. ஊருக்கு ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த வழக்கம் மக்களிடத்திலே இருந்தது. யார் சாப்பாடு தர்றா, உடனே நான் தருகிறேன் என்று அந்த சஹாபி வேகமாக எழுந்திருக்கிறார். எழுந்து அந்த சஹாபியை அந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். வீட்டுக்கு போனால்தான் தெரியுது அங்கே இருக்கக்கூடிய உணவு ஒருவருக்கு தான் தரும். மனைவி இருக்கிறார், கணவர் இருக்கிறார், குழந்தைகள் இருக்கிறது. அந்த மனைவி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், நான் விளக்கை சரி செய்வதை போல் செய்கிறேன், அந்த விளக்கு அணைந்து விடக்கூடிய அந்த இருட்டான நேரத்தில் நீங்கள் சாப்பிடுவதை போல் பாசாங்க செய்து கொள்ளுங்கள், குழந்தைகளை நான் முன்கூட்டியே தூங்க வைக்கிறேன், அவரும் சாப்பிடட்டும், நாம் சாப்பிடுவதை போல் நடித்து நாம் பசியாக இருந்து நாம் உறங்கிக் கொள்ளலாம், விருந்தாளியை கவனிக்க வேண்டியது அவசியம் என்று மனைவி சொல்லுகிறார். அதே போல விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. தட்டை உருட்டி கொண்டு வெறும்பாயை மென்று கொண்டு அந்த சஹாபி சாப்பிடுவதை போல் பாசாங்க செய்கிறார். வந்தவர் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு மீண்டும் தன்னுடைய வேலையை பார்ப்பதற்காக வேண்டி கிளம்பி செல்லு விடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 28வது அத்தியாயத்தில் இந்த வரலாறை முன்னிறுத்தி அல்லாஹுக்காக வேண்டி இவர்கள் உணவளித்ததை மிகவும் சிலாகித்து பேசுவான். குர்ஆன்ல ஒரு இறைவசனத்தையே அல்லாஹ் சஹாபிக்காக இறக்கி வைப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று இந்த வரலாறு நிறைவடையும். இதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படை பண்பாக இருக்கிறது. தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட பிறருக்கு தர வேண்டும் என்கிற சிந்தனை, தான் நஷ்டப்பட்டாலும் கூட பிறருக்கு நம்மால் எந்த விதத்திலேயும் துன்பம் வந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனை, பிறர் நமக்கு நோவினை தந்தாலும் கூட நான் எந்த சூழ்நிலையிலேயும் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டேன், பிறருக்கு நோவினை தர மாட்டேன் என்கிற ஒரு சிந்தனை உயர்தரமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துனியாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் பிறருக்கு எல்லா விதத்திலேயும் உதவியாக உபகாரமாக இருந்து வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இறைவனால் ஏவப்பட்ட எல்லா விதமான நல்ல அமல்களையும் மன ஓர்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபையும், இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.